இஸ்ரவேலர் கூடி வந்தார்கள். அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்பிராயீம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்பிராயீமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கிதியோனின் சேனையில் ஆரம்பத்தில் 32,000 பேர் இருந்தார்கள். கர்த்தரோ அவர்களில் 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டு மீதி பேரை அனுப்பிவிட்டார். அனுப்பப்பட்டவர்கள் இப்போது மறுபடியும் ஒன்று கூடி மீதியானியருக்கு விரோதமாக வருகிறார்கள். மீதியானியரின் சேனையானது சேரோத்திலுள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போகிறார்கள். சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் என்பவர்கள் நப்தலி, ஆசேர், மனாசே, எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மீதியானியரால் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. மீதியானியரின் இருதயத்தில் பயம் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண பயப்படுகிறார்கள். மீதியானியர் பயத்தோடும் திகிலோடும் நடுக்கத்தோடும் இஸ்ரவேல் புத்திரருக்கு பயந்து தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள தப்பித்து ஓடி போகிறார்கள். இப்போது மீதியானியரை துரத்துகிற இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு முன்பு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண பயந்து ஓடிப்போனவர்கள். பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று கிதியோன் சொன்னவுடனே 22,000 பேர் ஓடிப்போய் விட்டார்கள். அவ்வாறு பயந்து ஓடிப்போன இஸ்ரவேலர் இப்போது மறுபடியும் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போகிறார்கள். யுத்தத்தின் முக்கியமான பகுதி முடிவடைந்து விட்டது. மீதியானியர் தேற்று ஓடிப்போகிறார்கள். ஆகையினால் தங்களுக்கு இனிமேல் உயிர் சேதம் ஏற்படாது என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிந்திருக்கிறது. மேலும் யுத்தத்தின் கொள்ளை பொருளையும் பங்கிட வேண்டும். மீதியானியரை பின்தொடர்ந்து போனால்தான் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியும். இதற்காகவே பயந்து ஓடிப்போன இஸ்ரவேலர் இப்போது மறுபடியுமாய் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போகிறார்கள். கிதியோன் எப்ராயிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொல்லுகிறார். அப்படியே எப்ராயிமின் மனுஷர் எல்லோரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொள்கிறார்கள். பெத்தாபரா என்னும் பெயருக்கு கடவுத்துறையின் வீடு என்பது பொருள். யோர்தான் நதியை கடக்கும் போது அதன் ஆழமில்லாத பாதை வழியாக கடந்து வர வேண்டும். யோர்தான் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெத்தாபரா வழியாக யோர்தானை கடப்பது வழக்கம். இது எரிகோவில் இருந்து ஒரு சில மைல்கள் தூரத்தில் உள்ளது. எப்ராயிம் மனுஷருக்கு கிதியோன் தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். மீதியானியர் தப்பித்து ஓடும்போது யோர்தானை கடந்து தங்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள். மீதியானியர் யோர்தானை கடக்க முடியாதவாறு யோர்தானிலே தடுப்பு ஏற்படுத்திவிட்டால் அவர்களால் யோர்தானை கடந்து ஓடிப்போக முடியாது. தோற்று ஓடிப்போகிற மீதியானியர் தங்கள் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போக வேண்டும் என்றால் யோர்தான் வழியாகத்தான் போக வேண்டும். இப்போதோ கிதியோன் கட்டளை பிரகாரம் எப்ராயிமின் மனுஷர் யோர்தானிலே தடுப்பை ஏற்படுத்துகிறார்கள். மீதியானியர் தப்பித்து போக முடியாதவாறு பாதைகளை அடைத்து விடுகிறார்கள். எப்ராயிமின் மனுஷர் மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போடுகிறார்கள். அவர்கள் மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஓரேப் என்னும் பெயருக்கு காகம் என்று பொருள். சேப் என்னும் பெயருக்கு நரி என்று பொருள். காகத்தை போம் இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள்.
சேப் என்பதற்கு காகம் என்றும் சேப் என்பதற்கு ஓனாய் என்றும் பொருள் சொல்லலாம். மீதியானியருடைய தேசத்தில் இவர்கள் பிரபல்யமானவர்கள். இவர்களுடைய தோல்வி இஸ்ரவேல் புத்திரருக்கு பெரிய வெற்றியாயிற்று. இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றதன் மூலமாக கிதியோன் ஒரு தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார். கிதியோனின் யுத்த வியூகத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: உலக வரலாற்றில் இதுபோன்ற யுத்தம் என்றும் நடைபெற்றிருக்காது. கிதியோனின் 300 பேர் 3 படைகளாக வகுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காளமும் ஒரு வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய ஆயுதம். இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தரே. கிதியோனின் ஒவ்வொரு மனுஷனும் இந்த 3 பொருட்களையும் வைத்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. கிதியோன் கர்த்தருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். கர்த்தர் கிதியோனுக்கு ஏற்கனவே 4 அடையாளங்களை கொடுத்து தமது வார்த்தையையும் வல்லமையையும் அவனுக்கு நிரூபித்திருக்கிறார். ஆகையினால் இந்த முறை கிதியோன் வேறு எந்த அடையாளமும் கேட்காமல் கர்த்தர் சொன்ன பிரகாரம் செயல்படுகிறார். கிதியோனின் யுத்த வியூகத்தில் 3 பகுதிகள் உள்ளன. அவையாவன: 300 பேரையும் 3 படையாக வகுக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுக்கிறார். கிதியோன் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது அவர் எப்படி செய்கிறாரோ அப்படியே அவர்களும் செய்ய வேண்டும். கிதியோனும் அவரோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது அவர்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு கூற வேண்டும். மீதியானியரின் வீரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு வேளையில் திடீரென்று 301 எக்காலங்கள் ஊதும் போது மீதியானியருக்கு குழப்பம் உண்டாகும். அத்துடன் அவர்களை சுற்றிலும் 301 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறது. மேலும் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று 301 பேரும் சத்தமாக கூறுகிறார்கள். இதை பார்த்த மீதியானியரின் யுத்த வீரர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போகிறார்கள்.